அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் ஒரு காரசாரமான கோழிக்கறி வறுவல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதம், பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு வித்தியாசமான சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வறுத்ததுக்கப்புறமா இதோட சூடு ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 லவங்கம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி கறி வறுவல்லாம் செய்யும் போது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கினதும் நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த ஃப்ரெஷ்ஷான சிக்கனோட கலர் நல்லா மாறி வரும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேருந்து வெளியில் வர தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவரும் இந்த சிக்கனில் நல்லா இறங்கி கறி நல்லா வேகணும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இடையில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட காரசாரமான கோழிக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.